ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாங்கள் இப்பொழுது பனங்காட்டில் நொங்கு வெட்ட கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த வழியாக தான் நாங்கள் பனைக்கு செல்லணும். இது கம்மாக்களோடு தான் போகணும். இப்போல்லாம் தண்ணி இல்லாதனால உள்ள கூடிய போயிடலாம். இப்போ பனைமரம் வரப்போகுது. இதுதான் பனைமரம். இந்த பனை மரத்துக்கிட்ட தான் நாங்கள் இப்போ நொங்கு வெட்ட போகிறோம். இதை குடல், பனைமரம் பனையை செய்கிற குடல். இது மாடு கன்றுக்குட்டி அவங்க வளர்க்காங்க. பனை செய்கிறோம். இப்போ நொங்கு ஓனரம்மா, நொங்கு ஓனரம்மா இவங்க தான் எல்லாம் பார்த்துக்குவாங்க. இப்போ பனைமரத்தை நொங்கு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நொங்கு வெட்டி கீழே போடுறாங்க. இந்த நொங்கு நல்ல உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி, வயிற்று புண்ணு ஆக்கும், வயிற்று புண்ணெலாம் போக்கும். நல்ல ஒரு குளிர்ச்சியான இளநீர் மாதிரி இது ஒரு நொங்கு நல்லா இருக்கும். வெயில் டயத்தில் மட்டும்தான் இந்த கிடைக்கும். அதுவும் இந்த மாதம்தான் கிடைக்கும். ஆனி மாதம் மட்டும்தான் கிடைக்கும். மற்ற நேரம் நொங்கு கடுக்காகி பனைமரம் ஆயிரும். பனைமரம் நல்லா அவிச்சு சாப்பிடலாம், சுட்டு சாப்பிடலாம். இதான் இந்த பனை கொட்டை வந்ததும் உங்களுக்கு பனைமரம் ஆகிறதுக்கு ஆகும். அதே மாதிரி பனங்கிழங்கும் இந்த நொங்குலேருந்து தான் வரும், பனங்கொட்டையிலேருந்து. அதை பனங்கிழங்கு சுகருக்கு மற்ற எல்லாத்துக்கும் அது நல்லது. இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம், நடந்து போய்கிட்டு இருக்கோம். பனை ஏறி குடலுக்கு வந்தாச்சு. இதான சுண்ணாம்பு பதினி. சுண்ணாம்பு பதினி குடல் புண்ணுக்கு நல்லது. இதில் தான் கருப்பட்டியும் காய்ச்சுவாங்க. இப்போ கருப்பட்டி காய்ச்சிருக்காண்டி இந்த பதினீர் இறக்கி வச்சுருக்காங்க. இது சுண்ணாம்பு பதினி இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். புண்ணுக்கு, குடல் புண்ணுக்கு, வயிற்றுக்கு நல்லது. இந்த சுண்ணாம்பு பதினி சுண்ணாம்பு கலந்ததுனால குடல் புண்ணுக்கெலாம் நல்லது. சூட்டை தணிக்கும், நல்லதாக இருக்கும். இப்போ பனைமரத்துக்கு வந்தாச்சு. இப்போ நொங்கு வெட்டுறதுக்கு பனை ஏறியை கூப்பிட போகிறோம். இதுதான் கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது நாட்டு கன்றுக்குட்டி, நல்லா இருக்கும். இது நொங்கு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நொங்கு வெட்டியாச்சு. நொங்கு வெட்டி இப்போ வீட்டுக்கு கொண்டு போகிறோம் பிள்ளைகளுக்கு கொடுக்க. இந்த நொங்கு நல்லா துவர்ப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். நல்ல வயிற்று புண்ணு, மற்ற குளிர்ச்சி எல்லாமே இதில் இருக்கும். இந்த நொங்கு நல்லது, இளநீர் மாதிரி நொங்கு நல்லது. இப்போ நொங்கு வீட்டுக்கு கொண்டு போய், இதுதான் கம்மாயில் தண்ணி கொஞ்சமாக கிடக்கு, குட்டையில் மட்டும். ஆடு மாடு யூஸ் ஆகிறதுனால இந்த தண்ணி மட்டும் இருக்குது. இப்போ நொங்கு வெட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நொங்கு வெட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பா சாப்பிட்டுக்கிட்டாங்க. நொங்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுனால நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ நொங்கையும் இப்போ வெட்டி கூடையில் போட்டுக்கிட்டு நான் தான் வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
இப்போ வந்து ஒரு கல்லை வச்சு கீழே விட்டு பாருங்கள் எப்படி வெட்டுறேன்னு. மைசான் சேர் எடு. இந்த 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாப்பா அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நொங்கு வெட்டி கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சு வந்துட்டேன். கல் கல் கொடுங்க. கல் திங்கம்மா. பால் வருவனா நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பட்டன்னு நினைக்க எனக்கு கொடுத்ததுல மட்டன் இனிப்பாரு. என்ன எதிரமா வச்சுக்கீங்க. கட்டில் போட்டு உட்காந்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நொங்கு வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். மைசா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.